ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. பிரணவ மந்திர பொருள் தெரியாததால் பிரம்மனை முருகன் சிறைப்படுத்திய போது படைப்பு தொழில் நின்றதால் தற்காலிகமாக முருகனே அதை செய்தார். திருக்கடையூரில் மார்க்கண்டேயன் மீது பாசக்கயிறு வீசிய யமனை சிவன் உதைத்த போது இறப்பு தொழில் தற்காலிகமாக நின்றது. இவை பிரம்மன் யமனின் அகங்காரத்தை அழிக்கவும் பிரபஞ்சத்தை சமநிலைப்படுத்தவும் சிவன் ஆடிய திருவிளையாடல்கள் எனப்படுகிறது. திருவிளையாடல் என்றாலும் ஈசனே வகுத்த இயற்கை விதிகளை அவரே மீறலாமா? திருவண்ணாமலையில் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஈகோ போட்டியின் போது காத்தல் மற்றும் படைத்தல் தொழில்களுக்கு ஏன் பாதிப்பு வரவில்லை? அங்கு பொய் சொன்னதற்காக பிரம்மா தாழம்பூவுக்கு தண்டனை தரப்பட்டது. ஆனால் அகங்காரத்திற்காக விஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் தற்காலிக தண்டனை கூட இல்லையே, அது ஏன்? Don't attach importance to all these stories. Our society was very primitive. ஒரு primitive சொசைட்டிக்கு சில பெரிய விஷயங்களை தத்துவங்களை புரிய வைப்பதற்காக இந்த மாதிரியான கதைகளெல்லாம் சொல்லப்பட்டன. அந்த கதைகளை கட்டிக்கிட்டு நீங்கள் அதில் இருக்கிற தத்துவத்தை விட்டுடுறீங்க. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ரைம் பாயிண்ட் தென் ஆல் ஆஃப் த திங்ஸ் குட் பி எக்ஸ்பிளைன். இப்போ பிரம்மாவுக்கு 4 தலைன்னு சொல்கிறோம். வாட் இஸ் 4 தலை? ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஸோ இந்த உலகத்துக்கு 4 திசைகள் இருக்குது, இதுதான் அதுக்கு அர்த்தம். சிம்பிள். முருகருக்கு 6 ஆதாரங்கள், 6 தலை அப்படிங்கிறோம். அப்போ 6 ஆதாரங்கள் அப்படிங்கிறது என்ன? நம்முடைய வெற்றிபிரையிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய இந்த இடம் வரைக்கும், அதாவது தொப்புள் கொடியில் ஆரம்பித்து இது 4வது முருகன், இது 5வது அம்பாள், இது சிவன், இந்த நெற்றி இருக்கிற இடம், இது 6. இதுதான் 6 ஆதாரங்கள்னு சொல்கிறது. ஆறாதாரம்னு சொல்கிறது. 7 மலைன்னா என்ன? இந்த இடம் இருக்கு இல்லையா, இது 7, இது 6, இது 7. ஸோ இங்கிருந்து வி கெட் எ காஸ்மிக் கான்டாக்ட் டு த ஸ்கைஸ். அதனால் அது 7 மலை அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்கள் உடம்பு இருக்குன்னா இதில் எல்லா தெய்வங்களும் இருக்குது. உங்களுடைய மூச்சு காற்று இல்லையா, அதுதான் வாயு. உங்கள் உடம்பில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் அதுதான் வருணன். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஹீட் இல்லையா, அதுதான் அக்னி. உங்கள் நெஞ்ச குகை இருக்கு இல்லையா, அதுதான் முருகப்பெருமான். உங்கள் மனசு இருக்கு இல்லையா, அதுதான் சந்திரன். உங்கள் கண்கள் சூரியன், உங்கள் பாதம் விஷ்ணு, உங்களுடைய வலது கை இல்லையா, இதுதான் இந்திரன். ஸோ ஆல் காட்ஸ் ஆர் வித்தின் அஸ். அண்டத்தில்னா வெளியே இருக்கிறது, பிண்டத்தில்னா இங்கே இருக்கிறது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. வெறும் மனுஷங்கக்கிட்ட மாத்திரம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியேஷன்லேயும், எல்லா கிரியேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் கிரியேஷன் இருக்குது. இருக்கிற இடம் வேறு. பசுமாடு இருக்குது, அதுக்கு அதனுடைய மடியிலையும் பேக் சைட்லேயும் தான் மகாலட்சுமி இருக்கா. ஏன்னா மடியில் தான் பால் கிடைக்கிது, அதுலேருந்து தான் நீங்கள் தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் எடுக்கிறீங்க. பின்பக்கம் இருக்கக்கூடிய இதில் கோமியம் வருது. அந்த காலத்தில் பஞ்சகவ்யா ட்ரீட்மெண்ட்டுன்னு உண்டு ஆயுர்வேதாவில். அதில் கோமியம் சாணியில் கொஞ்சம் போடுவாங்க. இன்றைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அதெல்லாம் இருக்குது. வீடெல்லாம் இது பண்ணுற போது இப்போ தானே உங்கள்கிட்ட இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் கிளீனர்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் சாணி போட்டு தான் வீடு முழுகுவாங்க. கௌமியம் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க வீட்டில், கிருமி நாசினி மாதிரி அதெல்லாம். அண்ட் குதிரை இருக்கு இல்லையா, மாதவ மடாதிபதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தட்டை இப்படி தலைமையில் வச்சுன்னு உட்காருவாங்க. 2 காலை அந்த ஷோல்டர் மேலே குதிரை வச்சு அந்த தட்டில் இருக்கிற பிரசாதத்தை சாப்பிடும். ஏன்னா குதிரைக்கு மகாலட்சுமி இந்த இடத்துல இருக்குது, ஃபேஸில் இருக்குது, ஆக்ரீவ முகம்னு பேர் இருக்குது. இப்படி உலகத்தில் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு அது சந்தேகமே தேவையில்லை. மனுஷனுக்கு மகாலட்சுமியை தலைமையில் வைக்கலை, ஏன்னா திமிரு வந்து கெட்டு போயிடுவான்ட்டு. அதனால் ஹார்ட்டில் வச்சாங்க. ஹார்ட்டில் வச்சா என்ன, அவங்களுக்கு ஒரு கம்பேஷன், ஒரு லவ் வரணும், அப்போ தான் தான தர்மம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி இங்கே வச்சாங்க. பசுக்கு பின்னால் வச்சாங்க. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. இந்த படைப்பு என்பதில் எல்லாமே எல்லார்கிட்டையும் இருக்குது. அண்டு இதில் உள்ளது வெளியும் இருக்குது. ஒரு கடல் இருக்குது,
அந்த கடலில் அலைகள் இருக்குது. அந்த அலையை ஒரு டம்ளரில் பிடிச்சி பார்த்தா அதனுடைய காரம், மனம், நிறம், குணம், கலர் எல்லாம் கடல்லையும் இருக்கும். ஸோ இதுதான் தி வேவ்ஸ் ஆஃப் த ஓஷன் கான்ஸ்டிடியூட்ஸ் த ஓஷன். இதுதான் அத்வைத்தம். ஆதிசங்கராச்சாரியார் சொல்கிற அத்வைத்தம் என்னென்னா அலையும் கடலும் ஒன்று தான் அப்படின்னு. இது மாத்வர் என்ன சொல்கிறார், துவைத்தத்தில் பரமாத்மா அந்த கரையில் இருக்கார், ஜீவாத்மா இந்த கரையில் இருக்குது, நடுவில் பவசாகரம் பிறப்பு என்று சொல்லக்கூடிய கடல் இருக்குது. அதனால் அது வேற இது வேற, பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற அப்படிங்கிறது துவைத்தம் 2. ராமானுஜர் சொல்கிறாரு, மாத்வரே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் ஒரு போட்டு இல்லை ஒரு சின்ன ஷிப்பு, ஸ்டீம் போட்டு ஏதாவது இருந்தால் இக்கரையில் இருக்கிறவன் அந்த கடலை கடந்து அக்கறைக்கு போயிட்டு அங்கே பகவானுடைய காலடியில் ஈசனேந்தே இணையடி நீழலே நித்திய சூரிகளாக உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது. இது விசிஷ்டாத்வைத்தம்னு பேர். அந்த போட்டு எது, ஆச்சாரியனுடைய திருவடிங்கிறார். இக்கரை கடந்தீடில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரை. இது பிறப்பு, அது பகவான் இருக்கிற இடம். ஆச்சாரியனுடைய திருவடி தான் போட்டு, அதை பிடிச்சிக்கிட்டு அக்கறைக்கு போயிட்டு கடவுள்கிட்ட இருக்கலாம். இக்கரை கடந்தீரில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையே. ஸோ ஒரே விஷயத்த 3 பேர் 3 விதமாக சொல்கிறாங்க. அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வரும் வாழ்க்கையில். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுனாலே அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் காமனாக இருக்கிற விஷயம் உலகத்தில் 1-2 தான். புத்தராகட்டும், முகமது நபி ஆகட்டும், இந்து மதாச்சாரியர்களாகட்டும், ஜொராஸ்ட்ரியராகட்டும், எல்லாரும் சொல்கிறது என்ன, ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம். டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஆல் யுவர் சஃபரிங். ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம். இதுதான் நம்ம ஆளுங்க சொல்கிறோம். ஆசானுகளும் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே, பேராசை எனும் பிணிபட்டு உடலத்தகுமோ உடலத்தகுமோ ஞானாகரனே நவிலத்தகுமோ, இதெல்லாம் நம்ம ஆளுங்களும் சொல்கிற விஷயங்கள் தான். ஆசைக்கூர் பக்தனேன் அப்படிங்கிறார் அன்னைக்குனார். ஆசைகளால் நிரப்பப்பட்ட ஒரு பக்தனாக இருக்கிறனே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம் தான் எல்லா மதாச்சாரியர்களும் சொன்னது, நம்ம மதத்துலேயும் அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க, இந்த ஆசைகளை நீங்கள் விட ஆசைகளை விடணும். ஆசையை அருமீன் ஆசையை அருமீன் ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமீன். அதாவது ஒரு 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, அதை ஒரு மூட்டையில் ₹1 காயினாக பிடிச்சின்னு போனால் வெயிட்டாக இருக்கும். அதே நோட்டாக மாற்றினா இன்னும் சம்பி, 100 ரூபாவை மாற்றினா இன்னும் கம்மி, 1000 ரூபா மாற்றினா இன்னும் கம்பேக்ட். பேங்க்கில் போயிட்டு ஒரு டிடி கொடுத்துட்டிங்கனாக்கா எப்போ அது கூட போர் அடிக்குதோ. இப்போ ரமணர் இருந்தார், அண்ணன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சுருந்த பணத்தில் இவர் காட்பாடிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நான் கடவுளை தேடி போகிறேன் திருவண்ணாமலைக்குன்றார். விழுப்புரத்துக்கிட்ட வர்றபோது முருகன் ஒரு முஸ்லீம் ராவுத்தர் மாதிரி வர்றாரு. வந்து இப்போ கால்ரா பிளேக்கெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போகாத, இங்கேயே இறங்கிட்டு நீ வந்து இதுக்கு போ, திருவண்ணாமலை கிட்ட இருந்தான்னு விழுப்புரத்தில் இறக்கி விட்டுறாரு. விழுப்புரத்தில் ஒரு கோயிலில் போய் படுத்துக்கிறாரு. மறுநாள் காத்தால் கோயில் பிரசாதம் சாப்பிட்டு ஐயர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு திருவண்ணாமலை போகிறதுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ பஸ் சார்ஜ் ஆகுமோ கொடுங்க, இந்த காது கடுக்கனை நீங்கள் அடமானமாக வச்சுக்கோங்க அப்படின்றார். அவர் ஒரு தாக்கட் ஷீட்டுன்னு ஒன்றாங்க, இந்த மாதிரி ஒரு கடுக்கான அடமானம் அப்படின்னு ₹7 கொடுத்துருக்கேன். ரமணர் அதை வாங்கின்னு வெளியே வர்றாரு. பஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம தான் இன்னும் திருப்பி போகிறது இல்லையே மதுரைக்குன்னு சொல்லி அதையும் கிழிச்சு போட்டார். இதுதான் ஹையஸ்ட் லெவல். ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் லீவ் ஆல் டிசையர்ஸ். லாஸ்ட்டில் இந்த டிடி மாதிரி ஒன்று இருக்கும், கடவுள் மேலே ஆசை. ஸோ அதையும் விடணும், கடவுள் மேலே இருக்கிற ஆசையும் விடணும். அப்போ பற்று போயிடுச்சுன்னு அர்த்தம். அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன் பிழைப்பனாயினும் திருவடி பிழையேன். எல்லா பாவங்களையும் சேர்ந்த அழுக்கான இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு கடவுளே உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணாலையும் உன்னை மறக்க மாட்டேன். பிறவா வர வேண்டும் பெம்மானே, பிறப்பு உண்டே உன்னை மறவா வர வேண்டும் பெருமானே. எனக்கு பிறப்பே வேணாம், ஒரு வேளை பிறப்பு வந்தால் கூட உன்னை மறவாத இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தைங்கிறாங்க. எதுக்காக மனித பிறவி வேணும்? இந்த மனித பிறவின்றது கடவுளுடைய படைப்பில் ரொம்ப ரேஷ்னல் மைண்ட் உள்ள ஒன்று. மற்றதுக்கெல்லாம் 5 அறிவு தான், நமக்கு 6வது அறிவு ஒன்று இருக்குது. அதனால் இந்த 6வது அறிவை வைத்துக்கொண்டு எது ரைட்டு எது ராங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு
நாம் கடவுளை அடையிறதுக்கான பிரயத்தனங்களில் ஈடுபடலாம் அப்படிங்கிறதுனால மனித பிறவி வேண்டும் இந்த மாநிலத்தை அப்படிங்கிறார். இப்படி we are wasting the God given the greatest boon called the human birth. ரொம்ப பெரிய விஷயம் இது. இதுவே நமக்கு தெரியறதில்லை. இப்போ ஆடு மாடும் தான் புல் சாப்பிடுது, குதிரை கொள்ளு சாப்பிடுது, சாணி போடுது, அதுவும் தான் 2 குட்டி போடுது, செத்து போகுது. இதை தான் நாமளும் செஞ்சுன்னு இருக்கோம். அதுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கடவுள் கொடுத்துருக்கிற இந்த அறிவை வைத்துக்கொண்டு நாம் பிறவி எனும் பெருங்கடலை நீந்தி கடக்க வேண்டும். இக்கரை கடந்தீடு அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையே அப்படின்ற கடவுளை அடையணுங்கிறது தான் மனித வாழ்க்கையினுடைய லட்சியம். அதுக்காக தான் மகான்கள் தோன்றுகிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு ஒரு ரோல் மாடல் மாதிரி மற்றவர்களுக்கு உணர்த்துகிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெசன். இப்போ ராமர்னா ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்மம், தர்மத்தை எப்படி மீறாமல் இருக்கணும் ஒரு மனிதனாக இருந்தாலுங்கிறதுக்கு தான் ராமருடைய லைஃப். கிருஷ்ணர் என்ன? ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்தில் வந்து ஹோல் பாப்புலேஷனை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டான். He came for completing the population explosion. ஏசுநாதர் என்ன? அவரை சிலுவையில் போட்டால் கூட பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னது என்று அறிகிலாது செய்கிறார்கள், ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபாதர் தே நோட் நாட் வாட் தே டூ அப்படின்னு கேட்குற அந்த கருணை. புத்தர் என்ன? ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்து அழகான பொண்டாட்டி பையன் இருந்து கூட எல்லாத்தையும் விட்டு இந்த உலகத்தில் ஜனங்க கஷ்டப்படுறாங்களே இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி போதி மரத்தடியில் உட்காந்து புத்தனாகி தன்னுடைய நாட்டிலேயே பிச்சை எடுத்து மக்களுக்கெல்லாம் நல்லது சொல்லி கொண்டு இருந்த ஒரு உத்தம ஆத்மா. ஸோ ஈச் பர்சனாலிட்டி இஸ் டு டீச் யூ எ வேல்யூ, பர்டிகுலர் வேல்யூ. இவர்கள் யாருன்னா மனிதர்கள் தான். நீ பார்க்கிற ராமர் யார்? புத்திரகாமேஷ் தியாகம் பண்ணி தசரதனுக்கும் கௌசலைக்கும் பிறந்தவர். அதே மாதிரி தான் லக்ஷ்மண பரத சத்ருகனும். கிருஷ்ணர் யார்? கம்சனால் சிறையில் வைக்கப்பட்ட போது கூட தேவகிக்கு பிறந்து யசோதி இடத்தில் வளர்ந்தவர். இயேசுநாதர் யார்? ஜோசப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு மாற்றுத் தொழுவத்தில் பிறந்தவர். சித்தார்த்தன் யார்? கபிலவாஸ்துவில் சுத்தோதனுக்கும் இதுக்கும் பிறந்தவர். எல்லாரும் உன்ன மாதிரி என்ன மாதிரி தான். பரமாச்சாரியார் யார்? ராகவேந்தர் இங்கே தான் பிறந்தார். நம்ம புவனகிரிங்கிற ஊரில் ஒரு சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்து ராகவேந்தர் ஆகிட்டார். ஸ்ரீடி பாபா ஹைதராபாத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம் பக்ரீனால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி ஸ்ரீடி பாபா இஸ் ஈக்குவல் டு திருப்பதி பெருமாள். அந்த அளவுக்கு வெமரிசையாக கோயிலெல்லாம் கட்டி எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல. இப்போ நீ யாரையெல்லாம் கடவுள்னு நினைக்கிறியோ அவங்க எல்லாம் நீங்கள் தான். இப்போ அவங்கள பார்க்குற போதும் உங்களுக்கும் தெரியணும், அவங்கெல்லாம் நம்மளை மாதிரி தானே பிறந்தாங்க, அவங்கெல்லாம் கடவுள் நிலையை அடைஞ்சி 4 பேருக்கு அவங்க கடவுளாக இருக்காங்கல்ல. உலகத்தில் இருக்கிற 500 கோடி பாப்புலேஷனுக்கு இது வரைக்கும் ஒரு கடவுள் வந்ததே இல்லை. இயேசு ஒரு 30% பாப்புலேஷன், முகமது நபி ஒரு 15% பாப்புலேஷன், இப்படி தான். ஸோ எல்லாருக்குமான ஒரு யூனிவர்சல் காட் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. பிகாஸ் காடுங்கிறது ஒரு குவாலிட்டி. டிவினிட்டி இஸ் எ குவாலிட்டி அண்ட் இஸ் நாட் எ பர்சன். என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளுங்கிறது ஒரு நவுன் கிடையாது. வாட் இஸ் த டெஃபனிஷன் ஆஸ் எ நவுன்? எ நவுன் இஸ் எ நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். நவுன் என்பது ஒரு ஆளுடைய பேர், ஒரு இடத்தோட பேர், ஒரு அனிமலோட பேர், ஒரு பொருளோட பேர். எந்த பேர் கடவுளுடைய பேர் இல்லை? பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான், ஏதவன் பேர் ஏதவன் ஊர், யார் உற்றார் யார் உயலார், ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லையனம் கொட்டாமோ. சகஸ்திர நாமத்தினால கடவுளை கும்பிடலாம், ஆனால் அவனுக்கு பேருக்கு ஊரெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ காட் இஸ் நாட் எ நவுன், டெரிவேஷன் 1. தென் வாட் இஸ் காட்? இட் இஸ் எ வெர்ப். வாட் இஸ் வெர்ப்? எ செயல், ஒரு ஆக்ஷன். அப்போ இந்த உலகத்தில் ஒரு கல்யாணம் கட்டிட்டு நீயும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு குழந்தையை பார்க்குறீங்க, அதுதான் கிரியேஷன். யூ ஆர் டூயிங் பிரம்மாஸ் ஒர்க். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆஃபீஸுக்கு போய் சம்பாரித்து ஒரு 4 பேருக்கு உங்கள் குடும்பத்தில் சோறு போடுறீங்க, அப்போ நீங்கள் தான் விஷ்ணு. உங்களுக்கு பிடிக்காத யாராவது இருந்தால் அவங்கள அழிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோது, அதுதான் சம்ஹாரம். அப்போ கடவுள் இந்த உலகத்தில் மனிதர்களை வைத்து கொண்டு தான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற 3 கர்த்தவியங்களையும் செய்கிறான். இப்போ காடுன்னு ஒன்றும் கேள்வியே கிடையாது. என்ன இதை சொல்கிறதுக்கு நீ ஒரு சாமியா? நான் உண்மையே சொல்கிறேன்.
There is nothing called God. No one called God. There is a God inside you. There is a God inside her. It is for you to bring out the God from you. ஓ தோண்டின்னு போனேன் அந்த கிரானைட்டை தூக்கிடு, அதுக்கு கீழே மணல் இருக்குது, நொரம்பு மண் இருக்குது, அதுக்கு கீழே களிமண் இருக்குது, அதுக்கு கீழே மணல் இது தண்ணி இருக்குது. ஸோ 16 அடியில் உனக்கு தண்ணி கிடைக்கும். நீ இப்போ தண்ணி மேலே உட்காந்துக்கிற, களிமண் மேலே உட்காந்துக்கிற, மணல் மேலே உட்காந்துன்னு இருக்க. இன்னும் நல்லா டீப்பாக போ. யூ ஆர் சிட்டிங் ஆன் பெட்ரோல். இன்னும் டீப்பாக போ. யூ ஆர் சிட்டிங் ஆன் டைமண்ட்ஸ் அண்ட் கோல்டு. ஸோ இட் இஸ் ஃபார் யூ டு பிரிங் அவுட் டைமண்ட்ஸ் ஆர் பெட்ரோல். ஹோல் வேர்ல்ட் is created by us. It is for you to work out to become somebody higher and higher. நிறைய பேர் ஏதோ சாப்பிட்டு குடும்பத்தை நடத்தி சாணி போட்டு செத்து போகலான்னு நினைக்கிறாங்க. அவங்களால அதுக்கு மேலே திங்க் பண்ண முடியல. தே கான்ட் திங்க் பியாண்ட் இந்த ஆர்டினரி ஹியூமன் லைஃப்பை விட்டுட்டு. இதை தான் பாரதி சொல்கிறான், தேடிச்சோறு நிதம் தின்று. சரவண போன்ற நல்லா இருக்கா, கேஎஃப்சியில் நல்லா இருக்குதான்னு அலையிறது. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஊர் கதையெல்லாம் பேசுறது. யார் எப்படி தான் நம்மளுக்கு என்ன, நம்ம வாழ்க்கையை பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பிறர் வாட பல செயல்கள் செய்து, மற்றவங்களுக்கு நம்மளால கஷ்டம்தான். மனம் வாடி துன்பமிகு உடன்று, இவனும் ஒன்றும் சந்தோஷமா இல்லை. ஒரு நாள் வேலை நம்மனும் வருவானேல் தம்பி தனையா துணையாமோன்னு கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும். யமதர்மன் வந்து பாஸ்கர் வீசி தூக்கின்னு போகிறான். கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனித வாழ்க்கையை தான் எல்லாரும் வாழ்ந்து ஒரு நாள் செத்து போகிறாங்க. 500 கோடி ஜனங்களில் கடவுளை கும்பிடுறவன் வந்து மிஞ்சி போனால் ஒரு 50 கோடி இருப்பான். மற்றவெல்லாம் சொல்லிக்குவான், நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், நான் இந்துன்னு. எவனுக்கும் ரிலிஜனை பற்றி ஒன்றும் தெரியாது. இவன் கோயில் பக்கம் கூட போயிருக்க மாட்டான், சாணப்பிராட்சி கூட போயிருக்க மாட்டான். தண்ணி அடிச்சுன்னு இருப்பான், எங்கேயாவது கண்ட இடத்துல போய் உட்காந்துருப்பான், இல்லை பீச்சில் உட்காந்து மணல் பொறிக்கின்னு இருப்பான். கோயிலுக்குன்னு போகிறவனே ரொம்ப ஸ்மால் சொசைட்டி தான். அங்கேயும் இவன் போய் சாமியெல்லாம் ஒன்றும் பெருசாக கும்பிட்றதில்ல, சும்மா போய் பார்ப்பாரான். அது கூட கோயில் நட சாத்தி இருக்குதுன்னாக்கா என்ன பண்ணுவான், அந்த செருப்பு கடைக்காரன் 2 ரூபா கேட்குறான்ட்டு செருப்பு அக்கில் வச்சுன்னுட்டு இப்படியே சாரே ஜங்கம் அச்சா ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இல்லை கோயிலுக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஊர்க்காத்த தீபாவளிக்கு எந்த கடையில் புடவை எடுத்தீங்க இதை பற்றி பேசின்னு உட்காந்து இருப்பாங்க. அதனால் நம்ம எல்லாம் பக்தர்கள்னு சொல்லிக்கிறதுக்கே வி ஷுட் ஃபீல் அஷேம்டு. வி ஆர் நாட் ரியல் டிவோட்டிஸ். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்பா வல்லேன் அல்லேன். நாளைக்கு கபாலீஸ்வரன் கோயிலில் சிவனுக்கு கண்ணில் ரத்தம் வந்தா நீங்கள் என்ன வந்து உங்கள் கண்ணியாக பிடிங்க வைக்க போகிறீங்க? சிறுத்தொண்ட நாயனார்கிட்ட உன் பிள்ளையை வெட்டி பிரியாணி பண்ணுனார் சிவன் கபாலிகனா வந்து. அப்போது வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். ஒரு குழந்தைய மெரிச்சிட்டார். ஒரு குயவனாக இருந்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவர் சாரின்றாரு, தொடாதேன்றா. உடனே ஒய்ஃபை தொடவே இல்லை. மாமனார்காரன் பார்த்து மச்சன்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறான், உங்களுக்கு குழந்தை இல்லை, இன்னொரு குழந்தை வச்சுக்கணுங்க சொல்லி வாய் மூடல. அவன் நீங்கள் பெரிய பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி வெளியே நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு தொடவே இல்லை. கடிச்சு வைக்கிறதால லாஸ்ட்டில் சிவபெருமான் ஒரு கிழவரை வந்து நான் முழுகினுங்கன்னு என்னை தூக்குங்கன்னு சொல்லி எந்த ஏஜில் இவங்க இளமை இழந்தார்களோ அதே ஏஜில் இவங்களை மறுபடியும் போய் குடும்பம் நடத்துங்கன்னு சொன்னார். இப்படியெல்லாம் பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாம் கடவுள் பார்த்திருக்கிறான். அவங்களுடைய கால் தூசு கூட நம்மளாம் இணையாக மாட்டோம். கடவுள் இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய ஒரு பிரகலாதன், பராசரன், நாரதன், புண்டரீகன், எவ்வளோ பேர் உலக வரலாற்றில். அதுக்கெல்லாம் நம்ம கால் தூசு கூட கிடையாது. நம்ம சும்மா ஏதோ ஒரு கந்த சஷ்டி கவசம் அது கூட வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்ல மாட்டோம் இல்லையா? உங்களுக்கு ஆஃபீஸ் போகிற அவசரம், அதனால் நீங்கள் போட்டு அடிப்பீங்க ஜெட் ஸ்பீடில் கட்டு முட்டு என்ன தான் சொல்லும் பாட்டின் பொருள்லேருந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரி. என்ன சொல்கிற அப்படின்னு பார்க்கணும். கணைக்கால் முழங்கால் கதிர்வேல் காக்க அப்படின்னா உன் கணைக்கால நினச்சிக்கணும். வட்ட குதத்தை வல்வேல் காக்கனாக்கா உன் பொம்மை நினச்சிக்கணும். நாபிக்கமலம் நல்வேல் காக்க. இப்படி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் சொல்லி மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடவுளை பற்றி செந்தன்மா மலையூரும் செங்கல்வராயா இப்படி வரிசையாக அவனுடைய புகழ்கள்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு என்னெல்லாம் வந்து ப்ரேயர்ஸ் இருக்குன்றத சொல்லணும். இதுதான் கந்த சஷ்டி கவசம். இட்ஸ் ஏ பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் ஆஃப் மெடிடேஷன். இதுவே தெரியல. கந்தகுரு கவச்சம் அதுதான், சண்முக கவச்சம் அதுதான், எல்லாமே கான்சன்ட்ரேஷன் எக்ஸசைசஸ். இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ஐயருங்கெல்லாம் பூஜைலாம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் அவங்க சொல்கிற மந்திரம்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் எக்ஸசைஸ். கனிஷ்டிகாபியாம் நமக, மத்திய காபியாம் நீங்க, நேத்திரத்ரயா, ஓஷட், இதெல்லாம் எக்ஸசைசஸ் ஃபார் மைண்ட் டேமிங். எதுவுமே தெரியாது ஜனங்களுக்கு. நம்ம பெரியவங்க எவ்வளோ வருஷம் இதெல்லாம் கட்டி காப்பாற்றி நம்ம கொண்டாந்து கொடுத்தாங்க.
வெள்ளைக்காரங்களை வந்து எதுவுமே நமக்கு தெரியாமல் பண்ணிவிட்டானுங்க. இன்றைக்கி 100க்கு 90 பேர் தேவசமே பண்ணுறதில்ல, பெரியவங்களுக்கு காரியமே பண்ணுறதில்ல. இன்னொரு 50 ரூபா ஜாஸ்தி வாங்கிக்கோ, எனக்கு சீக்கிரம் கிளப்பி விடுன்னு சொல்கிற ஆஃபீஸருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே பொய்யா போச்சு. சரி, இந்த சாமியாருங்க சன்னியாசிங்கெல்லாங்கிறாங்க, இவங்ககிட்டலாம் போகிறாங்க இல்லையா, அவன் கார்லெல்லாம் போகிறான், அவன்லாம் நிஜம் நீ நம்புகிற? அதனால் இதில் நீ வந்து கடவுள் இருக்குன்னு நம்புறதும் இல்லைன்னு நினச்சிக்கிறதும், அதாவது நீ ஆராய்ச்சி பண்ணாதானே நான் சொல்கிறதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். டோன்ட் டூ ரிசர்ச் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் காடு. மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான் புகின் அழகு இல்லை கிழக்க வேண்டாம். உலகம் பூரா இருக்கிற ஜோதி தான் கடவுள். அதனால் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ காட் இஸ் வாட்? இஸ் நெய்தர் எ சப்ஜெக்ட் நார் அன் ஆப்ஜெக்ட். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி. நீ அதுவாக ஆகலாம், அப்போ தான் கடவுள் ஒரு நாள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீ அதுவாக ஆகிறது எப்படி? முல்லா நசருதீன்னு ஒருத்தன் தான், அவனுடைய கழுதை காணாமல் போச்சு. எல்லாரும் தேடி பார்க்குறாங்க, கிடைக்கவே இல்லை. முல்லா என்ன பண்ணால் 2 கையை முன்னால் வச்சான், 2 காலை பின்னால் வச்சு அவனே கழுத மாதிரி குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி ஒரு கிணத்துக்கிட்ட போய் நின்ட்டான். பார்த்தா கிணத்துக்குள்ளே இருக்குது கழுதை. அதுவும் முல்லா நீ ஜீனியஸியா, எப்படி அவனுக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னாங்க. நான் ஒரு மனுஷனாக இருந்தபோது எனக்கு கழுத புத்தி வரல, நான் என்னை கழுதையாக நினச்சிக்கிட்ட போது கழுதை எப்படி திக் பண்ணியிருக்குன்னு தெரியும், அதுதான் கரெக்டாக போய் முடிச்சுட்டான். அதனால் நீ மனுஷனாக இருந்தால் கடவுளை புரிஞ்சிக்க முடியாது, நீயே கடவுளாக ஆகணும். நீயா கடவுளாக ஆகணும்னா என்ன பண்ணணும்? அன்பாக இருக்கணும், வெறுப்பு விடணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பார்ஷியாலிட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்குது. அதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு காஃபின்னா என்ன? டிகாஷனு, கொஞ்சம் பால், கொஞ்சம் சர்க்கரை. அது மாதிரி கடவுளுக்கு சில குணங்கள் இருக்குது. ராமருடைய தர்மம் மாறாத குணம், கிருஷ்ணனுடைய சாத்துரியம், புத்தனுடைய கருணை, இயேசுடைய தியாகம், இது மாதிரி பல குணங்கள் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கு, அப்போ நீ தான் கடவுள். இந்த குணங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட வராது. நீ சும்மா ஒரு காயத்தை கட்டின்னு கல்லை கட்டின்னு இதுதான் கடவுள் கடவுள்னு நம்பி நோக்கன்னு இருக்க. கடவுள் காகிதத்துலேயும் இல்லை, கல்லுலையும் இல்லை, எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. கஸ்தூரிமான்னு ஒன்று இருக்குது, அது வாழ்நாள் பூரா ஓடினே இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு வாசனை வந்துன்னே இருக்கும் மூக்கில். அதுக்கு சாகர போகிறது தான் தெரியும். நாம் எந்த வாசனையை தேடி அலைஞ்சோமோ அதை நம்ம மூக்கு மேலேயே இருந்துச்சு. அந்த மாதிரி எந்த கடவுளை தேடி நீங்கள் அலையிறீங்களோ அந்த கடவுள் உங்கள்கிட்டயே இருந்ததுங்கிறது உங்களுக்கு சாகிற போது ஒரு சித்திரம் காட்டுவாங்க. அதுதான் சித்ரா குப்தம்ன்றது. அது ஒரு ஆள் கிடையாது. சித்திரம் என்றால் ஓவியம், குப்தம் என்றால் ரகசியம். சித்ரா குப்யம் மீன்ஸ் எ சீக்ரெட் போர்ட்ரைட். நீ எதுக்காக உலகத்தில் வந்த, என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த, நீ என்ன சாதிச்ச, எவ்வளோ பெண்டிங் வச்சுட்ட, இப்போ ஏன் திருப்பியும் பேக்கப் பண்ண போகிற, இதெல்லாம் சொல்கிற ஒரு சீக்ரெட் போர்ட்ரைட் இருக்குல்லையா, அதுதான் சித்ராகுப்தம். ஸோ செத்து பிறக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் வருவான். புனர்பி ஜனனும் புனர்பி மரணம், போவான் வருவான் போவான் வருவான். இதுதான் வாழ்க்கை என்பது. ஆனால் இதெல்லாம் தப்பிக்கணும்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துன்னு நீ வந்து வாழ்கிற காலத்திலேயே உடம்புன்ற ஜெயிலுக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குது, அதுதான் ஆத்மா. அந்த ஜோதியை உடம்புன்ற ஜெயிலேருந்து தனியாக பிரிக்கணும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத்துன்னு பேர். அதுதான் ரமண மகரிஷிக்கு வெங்கட்ராமனாக இருந்து தன்னுடைய மரணத்தை தானாக பார்த்தாருன்றது. அதுதான் இயேசுநாதர் நிக்கோதமஸ்ன்றவனுக்கு சொல்கிற மரண அனுபவம். ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாலன்றி கடவுளுடைய சாம்ராஜ்யத்தின் ரகசியங்கள் உனக்கு புலப்பட மாட்டாது அப்படிங்கிறார். இப்படி தான் வாழ்க்கையில் ஞானம் வரும். ஞானத்துன்றது ஒரு பூதரத்து உச்சின்ற மலைக்கு உச்சி மாதிரி ஞானன்றது. இந்த கலியுகத்தில் எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். நானும் வந்து ஒரு 1984 டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. 88 வரைக்கும் காடு மூடெல்லாம் பிடிச்சின்னு அலைஞ்சேன். 88க்கு அப்புறம் டெய்லி ஜனங்களெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் மண்ணடி மலைப்பந்தரில். 96 பெசன் நகர் 3 மாதம் அங்கே வந்துட்டு நீலங்கரைக்கு மாறினேன். 2000 இங்கே வந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேரை பார்த்துருக்கேன். நான் இந்த 36-40 வருஷத்தில் 50 லட்சம் பேர் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு இதுக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு தேடக்கூடிய லட்சணத்தில் நான் ஒருவரையும் பார்க்கவில்லை. நான் ஏன் போய் சொல்லணும்? பெர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், யாரோ கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி இருப்பாங்க. ஆனால் நான் ஒருவரையும் காணவில்லை. இதெல்லாம் தான் இன்றைக்கி உள்ள குறைகள். மற்ற யுகத்தில் எப்படி இருப்பாங்க? சத்திய யுகத்தில் எல்லாருமே சாமிங்க.
ராமர் வாழ்ந்த காலத்தில் 50% நல்லவங்க கெட்டவங்க. கிருஷ்ணர் இந்த துவாபர யுகத்தில் 75% கெட்டவங்க, 25% நல்லவங்க. கலியுகத்தில் திரேதா யுகத்தில் 100%, சத்தியுகத்தில் ராமர் வாழ்ந்த காலத்தில் 75-25, கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் 50-50. இப்போ 25 குட்டு 75 பேடு. அதனால் என்ன ஆகுது, ஒரு அண்டாவில் 25 பேர் தண்ணி ஊற்றுறாங்க, பால் ஊற்றுறாங்க, 75 பேர் தண்ணி ஊற்றுறாங்க. நல்லவர்கள் ஊற்றிய பாலும் நீராகி விட்டதே தான் இன்றைக்கி. எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க இன்றைக்கும், ஆனால் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த உலகம் இன்றைக்கி வரைக்கும் அடுத்த அடியை நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கலியுகத்தில் நல்லவங்க ரொம்ப கம்மி. அவங்களுடைய எஃபர்ட்ஸ் பலன் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு பாலை அண்டாவில் கட்டினா என்ன ஆகும், அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா 75 பங்கு பேர் தண்ணி கொட்டின்னு இருக்காங்க. இதெல்லாம் மாறணுன்னா எவ்வளவோ பிரயத்தனம் தேவைப்படும். முதல்ல இந்த 25 குட்டு இல்லை, அது 50 குட்டாக மாறணும். அதுக்கப்புறம் அந்த 75 குட்டாக மாறணும். அப்புறம் 100 குட்டாகணும். அப்போ சத்தியுகம் வரும்னு அர்த்தம். இப்போ கலியுகம் முடியக்கூடிய காலம் நெருங்கின்னு இருக்குது. இதுக்கடுத்து நம்ம 50-50 கிராக் ஜெட் பிஸ்கெட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் ராமர் வாழ்ந்த திரேதாவுக்கு போவோம். அப்புறம் சத்தியுகத்துக்கு போவோம். இட்ஸ் எ ப்ராசஸ் இன் இட் செல்ஃப். பட் ஷுவர்லி திங்ஸ் வில் சேஞ்ச் இன் த கம்மிங் இயர்ஸ். In the near future, all these things will change. Let us hope for the best. அதனால் அவங்க கேட்ட கேள்வி என்ன, கடவுள்ன்றது கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. முதலில் வார்த்தை இருந்தது, பைபிள் ஓப்பனிங் சென்டென்ஸ். முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. First there was a word, word was with the Lord, and that was the Lord himself. What was that word? Om. So that Om is AUM or OHM or AUMA, that is proton, neutron, electron or alpha, beta, gamma or positive, negative and earth. இவ்வளோதான். அந்த ஓம் தான் ஆகாசத்தில் இருக்குது. ஆகாசத்தில் சவுண்டை தவிர ஒன்றுமே கிடையாது. அது கீழே வர்றபோது ஸ்பரிசம், காற்று நம்ம உடம்பு தொடுது. அதுக்கு கீழே வர்றபோது பூமியில் மெய்வாய் கண்மூக்கு செவிந்த மண்ணில் செஞ்ச பொம்மை நம்ம உடம்பு. அதுக்கு கீழே போனால் தண்ணி, அதுக்கு கீழே போனாக்கா அக்னி. ஸோ நம்ம உடம்புல இந்த இடத்துல அக்னி இருக்குது, இந்த இடத்துல வாட்டர் இருக்குது. இது மண்ணில் செஞ்ச பொம்மை, இது ஆகாசம், இதுக்கு மேலே இருக்கிறது ஆகாசம், இது காற்று. ஸோ நாம்ளும் இந்த கிரியேஷனும் ஒன்று தான். நம்மக்கிட்டேயும் அந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இது நான் சொல்லுகிற உயர்ந்த நிலைகளை அடைந்து விட்டா என்றால், ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட்டில் ஒரு டைலாக் வரும், ஆல் த எலிமெண்ட்ஸ் were so mixed up in him, when he walks nature will itself rise up and say, here goes a man. அவங்ககிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் அவன் நடந்து போகிற போது இயற்கை தாய் அவனை கையெடுத்து வணங்கி, இதோ ஒரு மனிதன் போகிறான். திருவொத்தியூரில் வடிவுடையம்மன் கோயில் வாசலில் ஒரு சாமியார் உட்காந்துருந்தார். அவர் மனுஷங்கள்லாம் போகிற போது கோழி போகுது, ஆடு போகுது, மாடு போகுதுன்னுவார். வள்ளல் ராமலிங்க அடிகளார் போகிறப்ப மாத்திரம் இதோ ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னார். அதனால் இதோ ஒரு மனிதன் போகிறான்னு சொல்கிறதுக்கே இந்த உலகத்தில் ஆள் இல்லை. இன்னும் அதுக்கப்புறம் ராமன் போகிறான், கிருஷ்ணன் போகிறான், இயேசு போகிறான், புத்தன் போகிறான்னு சொன்னால் எவ்வளோ பிரயத்தனங்கள் தேவைப்படும் இல்லையா? நான் என்னுடைய சமகாலத்தில் பார்த்த நிறைய மகான்கள் இல்லை. கோடி மகான் இல்லை, பரமாச்சாரியர் இல்லை, எவ்வளோ பேர். சாந்தானந்த சுவாமி சேலத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி அம்மா, மாயம்மா, பூண்டி மகான், சிவபிரபாகரை சித்தி யோகி, அப்புறம் உளுந்தூர்பேட்டை சங்கரலிங்க சித்தர், காஞ்சிபுரம் ஏகாம்பர கோயிலில் உட்கார்ந்த ராமசாமி சித்தர், லிங்கிச்சேட்சி சீட்டில் இருந்த அருள்வழி சித்தர், எப்பேற்பட்ட மகான்களாக இருந்தாங்க. யாரும் கிடையாது, எல்லாம் பேக்கப் பண்ணிட்டாங்க. ஏன் கேப்பப் பண்ணாங்கன்னா, இந்த கலியுகத்தில் நடக்கிற அனாச்சாரங்களையும் குப்பைகளையும் பார்த்து அவங்களால டாலரேட் பண்ண முடியல. கலியினை கண்களாலும் காண ஆகாது என்று கைலாயத்து ரிஷி ககனத்து ரிஷிகளும் கைலைக்கு ஏகினார். இந்த கன்றாவியெல்லாம் வேணான்னு எல்லாம் கைலாசத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டாங்களாம். அவங்கெல்லாம் எப்போ ஜனங்க உருப்படுறாங்கன்னு பார்த்துன்னுக்கிறாங்க. கொஞ்சம் உருப்படுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாரும் திருப்பி வருவாங்க. பிறவியோடு இரவி அற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் என்று பக்தியின் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் பலமுறை உதாரணம் கூறியுள்ளீர்கள். பிருந்தாவனத்தில் ஜீவகோஸ்வாமி ஒரு பெண்ணை சந்திக்க மறுத்த போது மீராபாய் இங்கு கிருஷ்ணரை தவிர வேறு ஆண் உண்டா என்றார். மேலும் தன்னை சோதிக்க கொடுக்கப்பட்ட விஷமும் பாம்பும்
கிருஷ்ணரின் அருளால் அமிர்தமாகவும் பூமாலையாகவும் மாறியதே மீராவின் பக்தியின் சிறப்பு. அப்படியானால் இறைவனுக்கும் தனக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லாத நீயும் நானுமாய் என்ற ஒன்றிப்பு நிலையே உயர்ந்த பக்தி என்று மீரா கருதினாள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இந்த உண்மையை உணராமல் இன்றைய மனிதன் ஏன் இன்னும் வெளி அடையாளங்களிலேயே பக்தியையும் இறைவனையும் தேடுகின்றான்? இது எப்போது மாறும்? கொஸ்டின் ஃப்ரம் கபாலீஸ்வரன். புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஸோ நீங்கள் பார்க்குற மீராபாய் இருக்கா இல்லையா, அவளுக்கு இதுக்கு முன்னால் எவ்வளோ நோபல் பர்த் எடுத்திருப்பா. எத்தனையோ நோபல் பர்த் எடுத்து அந்த கடவுளோட தான் இந்த மாதிரி இருக்கணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நன்னடிக்கு உய்ய வேண்டும் என்று அவள் எவ்வளவோ பாடுபட்டிருப்பா. அதுக்காக அவளுக்கு மீரா என்ற உடலில் இருக்கிற போது அந்த அனுபூதி கிடைக்கிறது. திடீர்னு யாரும் சாமியெல்லாம் ஆகிறது இல்லை. யாரை வேணுனாலும் எடுத்துக்கோ. ஆண்டாள் இருக்கா, அவள் யார்? தசாவதாரத்தில் பூமி கடல் கண்ட போயிடுச்சு. அப்போ சாமி வராக அவதாரம் எடுத்து அந்த பூமி இப்படி தூக்கின்னு வராரு. வர்றபோது பூமாதேவி சொல்கிறா, என்னை மீட்டுட்ட பெருமாளே, என் பிள்ளைங்கள்லாம் உலகத்தில் கடவுளுடைய அருமை தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னு. அதெல்லாம் நமக்கு வேலை இல்லை, நீயே ஒரு பிறவி எடுத்து அவங்கள எப்படியாவது உருப்பட வைன்றார். அதனால் ஆண்டாள் யார்? பூமாதேவி. பூமாதேவியாக இருந்தவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு வளர்ப்பு மகளாக அவள் ஒரு சாமானிய நிலையில் மாலை கட்டி தான் அணிந்து கடவுளுக்கு கொடுத்து ஒரு அன்பினாலேயே கடவுளை அடைய முடியும் என்பதை உங்களுக்கெல்லாம் புரிய வைத்தாள். அவள் மானிடக்கென்று பேச்சுப்படின் வாழகில்லேன்னு கண்டாயம்மானாய். ஒரு மனுஷனை கட்டிக்கிட்டு இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது, வேங்கடவர்க்கென்றே விதித்தனையே, நான் பிறந்ததே வெங்கடாதிபதியை கட்டிக்கிறதுக்கு தானே. ஒரு யாகம் நடக்கிற போது அந்த பூர்ணாவதியை ஒரு நாயோ நரியோ தூக்கின்னு ஓடி போச்சுன்னா எவ்வளோ விஷயமாயிடும். அந்த மாதிரி கடவுளே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறத உன்னை கல்யாணம் கட்டிக்கின்றான். நீ இந்த உடலை ஒரு மனுஷன் கட்டிக்கின்னுட்டு நான் ஒரு 4 பன்னிக்குட்டி போகிற சாகத்துக்காக இந்த உலகத்தில் பிறந்தேன், அதனால் மானிடர்க்கென்று பேச்சுப்படின்னு வாழியேன் அப்படின்னா. இதெல்லாம் ஆண்டாளுடைய அனுபவங்கள். அதனால் என்ன ஆகுது, அவள் சுயமரத்தில் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணி 4 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறா. ஒன்று திருப்பாவையில் அவள் பாடுகிற நந்தகோபன் குமாரன் ஆயர்பாடி தன்னை இடைச்சியாக நினைத்து கொண்டு எல்லாரையும் வாங்க மணிக்கதவம் தாழ்த்திறவாய் இல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ அப்படின்லாம் சொல்லி போய் பார்க்குறான். அதனால் அந்த யாதவா இது அவளுக்கு செட் ஆகலை மைண்டில். அதுக்கப்புறம் வெங்கடாதிபதி செட் ஆகலை. பழமுதிர் சோலை பெருமாள் பார்க்குறா, 8 அடி உயரம், அதாலையும் விட்டான். வேணா உனக்கு 1000 ஆண்டா அக்கார அடிச்சல் படிச்சிடறேன்னு சொல்லிட்டான். ஸோ 4 பேரை செலக்ட் பண்ணால் அதில் 3 பேர் விட்டாச்சு. கட்சியில் ஸ்ரீரங்கநாதனை மாத்திரம் அவன் கட்டிக்கினான், 4வதாக கட்டிக்கினான். 108 பேரில் இது பண்ணி. இப்போ பூமாதேவி தான் ஆண்டாளாக வந்தா. ஆண்டாள் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தா? ஒரு சாதாரண நிலையில் கடவுளை பூஜை பண்ணி இருந்தாவே கடவுளிடத்தில் நமக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்பது அவள் உணர்த்தியது. இவளுக்கு மேலே ஒத்திருந்தான் அவுரங்கசீப்பினுடைய பேத்தி. அவள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய திருநாராயணபுரம் இல்லையா, மேல்கோட்டை, அங்கே அவுரங்கசீப்பினுடைய படைகள் திருடிக்கிட்டு போன செல்லப்பிள்ளைன்னு ஒரு ஆள், அவரை அரண்மனையில் கொண்டு போய் வச்சுருந்தா. ராமானுஜர் அவுரங்கசீப்பு போய் பார்க்குறாரு, இந்த மாதிரி ஒரு சிலை இங்கே இருக்குன்னு. போய் அந்த புறத்தில் பாருங்கண்ணா, எவ்வளோ நல்லவனாக இருப்பான், நீங்கள் அவனை ஹிஸ்ட்ரியில் கெட்டவன்றீங்க. அவுரங்கசீப்பு நல்லவன், அவனுக்கு கடவுள் பக்தி இருந்துச்சு. உனக்கு இருந்தாரு இல்லைன்னா உனக்கு நஷ்டம் அண்ணா, அவனுக்கு இருந்துச்சு. அதனால் ஒரு ஆச்சாரியன்னா போங்க அந்த புறத்தில் இருந்தால் எடுத்துக்கோங்கண்ணா. எவ்வளோ நல்லவனாக இருந்தால் பெண்கள் இருக்கிற அந்த புறத்துக்கு ஒரு ஆச்சாரியன் நீ போய் இருந்தால் எடுத்துன்னு போட்டு சொல்லுவான். இவர் அந்த செல்ல பிள்ளையை தூக்கின்னு வர்றாரு. அவள் குதிரை மேலே பின்னால் ஓடி வர்றான். அவர் பார்க்குறாரு, எந்தக்கு நடு ரோட்டில் பஞ்சாயத்துன்னு, நீ அந்த பல்லக்கில் ஏறி உக்காருமா, நம்ம கர்நாடகாவில் போய் பஞ்சாயத்து பண்ணிக்கலான்னு. பல்லக்கில் வர்றாங்க. இங்கே பார்த்தா கடவுளோட மெரிஜாய் உட்காந்துருந்தா. அப்போ வெறும் ஆண்டாளுக்கு இல்லை, துலுக்க நாச்சியாருக்கு கூட கடவுள் தன்னிடத்தில் அடிக்கணும் கொடுத்தான்றது தான் கதை. இப்படி எத்தனையோ பக்தர்கள் கடவுளை நினச்சி உருகுறாங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற மீரா என்பது ஒரு பிறவியில் அடையலை, ஆண்டாள் ஒரு பிறவியில் அடையலை, நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் ஒரு பிறவியில் அடையலை. இப்போ கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க. கிருஷ்ணவேணி அம்மா ராமாயண காலத்தில் சபரி, ராமருக்கு இந்த பழம்லாம் வச்சு சாப்பிட்டு கொடுத்தாவோ. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஸ்வரி மனைவி சாரதா தேவியாக இருந்தா. மதுரை மீனாட்சி அம்மனா உலகத்தில் வந்தா. இந்த பிறவியில் கிருஷ்ணவேணின்னா சரஸ்வதியும் கிருஷ்ணனும் கலந்த ஒரு தெய்வீக அடையாளமாக வந்தாவ. அப்போது நீ கிருஷ்ணவேணி அம்மா இந்த இளநிலையை அடைஞ்சிட்டாங்களேன்னா அவளுடைய பழசெல்லாம் நீ பார்க்கணும். மாயம்மாங்கிறீங்க. மாயம்மா யார்? கன்னியாகுமரி கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தான் மாயம்மா.
இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. திருக்கோயிலூரில் தபோவனம் இருந்தது. அங்கே ஞானானந்தகிரி சாமிகள் இருந்தாங்க. அக்ஷார்சம் கம்பெனி ராஜமாணிக்க நாடார் அவர்கிட்ட போகிறாரு. நீ கன்னியாகுமரியிலேருந்து வரேங்கிறிய, அம்பாவை பார்த்தியோ அப்படிங்கிறாரு. நான் போவேன் சாமி, பச்சை மூக்குத்தியெல்லாம் இருக்கும் வைரத்தில். அது இல்லை, கோயிலுக்கு வெளியே 4 நாய்களோடு ஒருத்தி லூஸாக உக்காண்டிருப்பா, துணி கூட பாதி தான் இருக்கும், அவள் தான் கன்னியாகுமரியான்னு. அப்போ இந்த ஆள் தான் போய் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு இடம்லாம் கட்டி கொடுத்தா. அந்த அம்மாவுக்கு பிடிக்காமல் லாஸ்ட் டேஸில் சேலம் இங்கே இதுக்கு ஏற்காடு போகிற வழியில் ஒரு சின்ன இடத்துல, சின்ன கொல்லப்பட்டிங்கிற இடத்துல அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க மாயமாயார் கன்னியாகுமரி அம்மன். இப்படி உலகத்தில் எல்லா தெய்வங்களும் யாரோ ஒரு உடம்பை பிடிக்கும், அவங்க தான் தெய்வம். இந்த கல்லுக்குது, அதுக்குள்ளே நீ ஸ்டோர் பண்ண எனர்ஜி தான் வச்சுருக்க. ஜனங்கள்லாம் போய் அதை வாங்க வாங்க அது தீந்துடும். 12 வருஷத்துக்கு தான் அந்த எனர்ஜி தாங்கும். அது கூட நிறைய ஜனங்க வர்ற இதில் அவங்க டெய்லி யாகம் வளர்க்கணும், பூஜை பண்ணணும், திருமஞ்சனம் பண்ணணும், நிறைய நைவேத்தியம் வைக்கணும், அப்போ தான் அந்த பவர் நிற்கும். அந்த மாதிரி எந்த கோயிலில் வைக்கிறாங்களோ அங்கே ஒரு தாங்கும், 12 வருஷத்துக்கு தாங்கும். அப்புறம் திருப்பியும் அவங்க இன்னொரு கும்பாபிஷேகம்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஒரு கோயிலில் இருக்கிற தெய்வம் என்ன பண்ணும், ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற ஒரு மனித உடலை தேர்ந்தெடுக்கும். இங்கே முப்பாத்தம்மன் கோயிலுக்கு இது சத்யா ஸ்டுடியோ பக்கத்தில், அதுக்கு வெளியே லூஸ் மாதிரி கண்ணு தெரியாத ஒரு கிழி உக்காண்டுப்பா, அவள் தான் முப்பாத்தம்மன். யாருக்காவது தெரியுமா? அவளை யாரும் பிச்சைக்காரின்னு நினச்சின்னு இருப்பீங்க நீங்கள்லாம். அவள் தான் முப்பாத்தம்மன். முப்பாத்தம்மன் தான் அருள் பண்ணுறதுக்கு வேண்டிய எனர்ஜி இவன் மூலமாக வாங்கிக்குது. இவன் வெளியே உட்காந்துன்னு இருப்பான், கண்ணே தெரியாது. நான் போவேன், ஆனால் அவளுக்கு எல்லாம் தெரியும். நான் போனாக்கா அந்தம்மா தகர டப்பா இல்லை, அதில் புற பிஸ்கெட் வச்சுருக்கோம். வந்துட்டு எனக்கு புற பிஸ்கெட் கொடுத்து சாப்பிடு அப்படின்னும். அவங்களுக்கு தெரியும் நாம் யாருன்ட்டு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில். இங்கே உளுந்தூர்பேட்டைக்கிட்ட சங்கர்லிங்க சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். நான் அவரை பார்க்க போனேன். அவரை முதல்ல அவரை பார்க்க போகிறேன். போகிற போது முதல் வார்த்தை, வாடாப்பா சிவபெருமானே, இருக்கப்பட்டவன் தானே, போய் 4 இட்லி வாங்கியா அப்படின்னாரு. வாப்பா சிவபெருமானேன்னு எடுத்து உடனே தான் சொல்கிறார் அவர். நான் போய் அங்கே கிருஷ்ணா பவனில் 4 இட்லி வாங்கியாரோம். 2 இட்லி தனியாக எடுத்து வச்சுட்டு ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்மளை எதிரில் உட்கார சொல்லி கையில் இட்லி தொட்டு கையில் பறிப்பிடி சாப்பிட சொல்லுவார், கையில் தண்ணி கொட்டி இப்படி குடிக்க சொல்லுவார். இது அவருடைய வழிமுறை. தான் செஞ்சுருக்கிற தவத்தை ஒரு பிரசாதம் வழியாக உனக்கு பாஸ் ஆன் பண்ணி உன் ப்ராப்ளத்துக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு வழி வச்சுருக்காங்க, மக்களுக்கு புரியவே புரியாது. இங்கே லிங்கிச்சேரி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமி உட்காந்துருந்தார். குப்பை பொறுக்கிறவன் மாதிரி உட்காந்துப்பார், குளிக்கவே மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். யாருன்னா போனாக்கா நீ போகிறபோது பக்கத்தில் இருக்கிற நாயர் டீ கடையில் ஒரு 10 டீ, ஒரு 5 எம்டி கிளாஸு, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு போகணும். அவர் அந்த தண்ணி இப்படி சூரியனை பார்த்து கொட்டுவார், அதுதான் நைவேத்தியம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்து அவளை டீயை கொட்டி ஆளுக்கு ஒரு கப்பு டீ கொடுப்பாரு. எல்லாம் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சோடனே ஆளுக்கு ஒரு பீடி கொடுப்பார். வேணான்னா நீ வேணான்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அந்த தரையிலேருந்து ஒரு 10 பைசா 4 8 எடுத்து ஒன்று கொடுப்பார். அவர் பேர் அருள்வெளி சித்தர். ரொம்ப பெரிய நிலை வருது, சாதாரண நிலையில். ரோட்டில் யார் போனாலையும் அவங்க யாருன்னு சொல்லுவார். இப்போ நான் கிருஷ்ணவேணி அம்மாவை கூப்பிட்டு போனேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த காலத்து ஔவையாருன்னா மேக நீர் அப்படின்னா. மேக நீர்னா என்ன? பூமியில் இருக்கிற தண்ணி மேகத்து ஆகி திருப்பியும் பூமிக்கு வருது. அந்த மாதிரி ஒரு காலத்தில் ஔவையாராக இருந்தவோ மேலே போயிட்டு திருப்பியும் இன்றைக்கி வந்திருக்கா கிருஷ்ணவேணி அம்மான்னு. அந்த காலத்து ஔவையாருன்னு மேக நீர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லு. நான் முதல்ல போனேன். அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, அந்த காலத்து நடராஜன் மேக நீர் அப்படின்னாரு. இவர் தான் சிதம்பரம் நடராஜர். அந்த காலத்தில் நடராஜனாக இருந்தவர். நீ பார்க்குற நடராஜன், தியாகராஜன், சுந்தரராஜன், கோவிந்தராஜன் எல்லாம் ராஜாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ராஜாவாக இருந்து நிறைய தான தர்மம் பண்ணாங்க. அவங்களுடைய தவத்தினால கடவுளுடைய எனர்ஜி அவங்க உடம்புல இருந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு. அதனால் அந்த காலத்தில் நடராஜன்னா மேகநீர். பிற வச்ச இஸ்லாம் மதம், சிலுவை போட்ட கிறிஸ்துவ மதம், இப்படி எல்லா மதத்தையும் சொல்லி எல்லா மதமும் பூந்து பார்த்து அப்பா கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டின்னு போன போது கொஞ்சம் ஏமாந்து போய் இந்த பிறவிக்கு வந்திருக்கிற மேக நீர் அப்படின்னு. இவர் போன பிறவிலேயே முக்திக்கு போக வேண்டிய ஆள் சிவபெருமான் கையை பிடிச்சி கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாண்டார். அதனால் இந்த பிறவி இவருக்கு வந்து தொலைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது இது அவர் சொல்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு உனக்கு சக்தி வேணும். அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு உனக்கு புரியணும். நான் ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவர்கிட்ட போனேன். அப்போ அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு பார்த்துட்டு எப்பயுமே பூட்டி இருக்கிற ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் நில்லு அப்படின்னாரு. நம்ம அங்கே நிற்கிறோம். அங்கே ஒரு குறிப்பிட்ட நேரம், அது அவருடைய பூர்வ ஜென்ம குருவோட இடமா இருக்கணும், இல்லை அவருடைய பழைய சமாதியாக இருக்கணும். அங்கே நிற்க சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு ஆள்கிட்ட துட்டு கொடுத்து தலைக்கு தேய்க்கிறது, கண்ணுக்கு போடுறது, காதுக்கு போடுறது, இதெல்லாம் வாங்கிடுவான்றார்.
அவன் போய் ஐ ட்ராப்ஸு இயர் ட்ராப்ஸு அமுத்தாஞ்சனம் எல்லாம் வாங்கின்னு வரான். அவர் என்ன மடியில் படுக்க போட்டு அமுத்தாஞ்சன் தேய்க்கிறாரு, கண்ணில் ஐ ட்ராப்ஸ் விடுறாரு, ஐ ட்ராப்ஸ் போட்டு ஒரு அழுக்கு துண்டை தூக்கி இங்கே வைக்கிறாரு. வச்சு இன்னிலேருந்து வைகுண்ட ஏசனிக்கு, இன்னிலேருந்து உனக்கு கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், முதுகில் இந்த பெண்டெல்லாம் நிமிச்சிட்டேன் அப்படின்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தான் தெரியும். முதுகில் பெண்டுன்னா குண்டலினி எனர்ஜிக்கு இருக்கிற தடைகள். கண்ணு நல்லா தெரியும்னாக்கா நம்ம இப்படி உட்காந்துக்கிற போது இந்த காற்றுல ஒளியில் போகிற படங்களை பார்க்கலாம். காது நல்லா கேட்கணும், அமெரிக்காவில் நம்மளை யாராவது புகழ்ந்தாலும் திட்டினாலும் இங்கே நம்ம காதில் விழும். இதெல்லாம் தான் அவர் சொன்னது. நான் இவ்வளோ பெரிய ஆளாகிறிய சாமி, உன் மகிமை தெரியாமல் இந்த ஜனங்கள்லாம் ஏமாந்து போகுது என்ன. அவர் என்ன எங்கள் குத்தனர், ஓய் இந்த ஓசி வைத்தியம்லாம் உனக்கு தான், வெளியில் போய் என்னை பற்றி அகராதி படிக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னாரு. என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லாத, உனக்கு இந்த நான் ஃப்ரீயாக இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி. இப்படி நான் பார்க்காத சாமிங்கள் இல்லை, சாமியாருங்களும் இல்லை, அவ்வளோ மகான்கள்லாம் இருக்காங்க. எந்தரோ மகானுபாவன். நீங்கள்லாம் அவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அவங்களெல்லாம் தெரியுமா? இந்த ஒன்றே நான் சாமியாருங்கிட்ட எல்லாம் போய் ஏமாந்து போயிருக்கீங்க. நல்ல வேலை ஏதோ கொஞ்சம் பொறு புண்ணியங்கிறதுனால என் கோயிலில் வந்து உட்காந்து நான் நல்ல விஷயமாவது கேட்டுனுக்கிறேன். இல்லைன்னா நீ யார்கிட்டே போய் ஏமாந்துடுவீங்க. அவன் உங்கள்கிட்ட துட்டு தான் பிடுங்க போகிறான். உங்கள்கிட்ட துட்டு பிடுங்குறவன் உன்னை விட பிச்சுக்காரன். அவங்ககிட்ட போய் உனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை, நீ பழம் கொண்டு வந்தால் உனக்கே தான் திருப்பி கொடுக்க போகிற, முயல் தான் கொடுக்க போகிற. இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு பழம், இந்த கொஞ்சம் பிஸ்கெட்டு தாங்குது, எல்லாம் கொடுத்து. ஸோ தேவைகள் இல்லாத ஒரு நிலை இருக்குது. யாதனின் யாதனின் நீங்கி யான் இடும்பை நோதன் அதனின் அதனின் இளன். எதுவுமே வேணான்னு யார் இருக்கானோ அவனுக்கு எந்த கஷ்டம் உலகத்தில் இல்லை. வேண்டியாங்க எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன நினைக்கிற எல்லாம் நடக்கும், ஒரு சங்கல்பத்தில் நடக்கும். அதனால் தவம் செய் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதனால் சிவசங்கர் பாபா போன்றவர்கள் மிக உயர்ந்த நிலைகளை அடைந்து விட்டவார்கள். அதனால் எங்கள் சங்கல்ப மாத்திரத்தில் அது நடக்கணும்னு நினச்சா அது நடந்துடும். அந்த நிலைகளை நாங்கள் என்றைக்கும் அடைந்து விட்டோம். என்னை பற்றி ஒரு ஓலையில் அவர் சொல்வார், இவருக்கு தேவைன்னு எதுவுமே இல்லை, இவருக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் அல்லாஹ். அந்த முஸ்லீம் சொல்லியிருப்பார். பங்களாதேஷில் ஒரு சாமி இருந்தார், முஸ்லீம். அவர் அஜ்மீர் தர்காவினுடைய கொள்ளு பேரன். நான் அவரை போய் பார்த்தேன் டாக்காவில். அப்போ அவர் என்னை பற்றி சொன்னது இதெல்லாம். அவருடைய ஃபோட்டோ அங்கே மசூதி கிட்ட போட்டுக்கிறேன், அவரும் நானும் இருப்போம். அதனால் நான் போய் சொல்ல, ஃபோட்டோ ப்ரூஃப் இஸ் தேர். Allah has come to see me. He has the face of God. Allah and him are the one and the same. God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. He is the great and greatest of all gods of the world. உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளோட இவர்தான் பெரியவர். He has the power to give life to the dead. செத்து போனவங்களை கூட இவரால் பழக்க வைக்க முடியும். All the angels in heaven come to him and seek his blessings. எல்லா தேவர்களும் இவர்கிட்ட வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போற நிலையில் இவர் இருக்காரு. He is the greatest elephant of elephants. யானைக்கெல்லாம் பெரிய யானைனா புலியாருன்னு அர்த்தம். He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. When he looks at you, God is seeing you, and your sins will henceforth be removed. When he touches you, God is touching you, and all your karmas are dissolved and obstacles removed. Whatever he asks, God's will readily give unto you. If he wants, even this building will turn into gold. நினைச்சா ஒரு சாதாரண கட்டடம் கூட தங்க மாளிகையா மாறிடும். He is the lion who has the power within him, given by none other than the gods themselves, to unite the world. இவருக்குள்ள நரசிம்மருடைய சக்தி வேலை செய்யுது. He can bring out the lion from his heart to tame the world. What is good in all religions, God has taught him even before he met his guru. His face is as beautiful as that of the face of God. The sun god himself is at his feet, and so are the moon and stars. இவருடைய கால்களில் சந்திரனும் சூரியனும் இருக்கின்றன. He is the embodiment of the purest love, and it flows endlessly and readily to one and all. அவர் எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி அன்பு காட்டக்கூடியவர். He has undergone tremendous sacrifice to reach this level. பயங்கரமான தியாகங்கள் எல்லாம் செஞ்சு தான் இந்த ஹைட்ஸ்க்கு அவர் வந்திருக்காரு. He is the master of management and operates with a system which was taught by God. கடவுளே இவருக்கு எப்படி நிர்வாகம் பண்ணுங்கிறத கற்றுக் கொடுத்து தான் பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு. He has no wants, for all his wants have been granted already by God.
இவருக்கு எந்த தேவையுமே இல்லை, ஏன்னா இவருக்கு வேண்டி எல்லாத்தையும் கடவுளே இவருக்கு நேரடியாக கொடுத்துருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் அவர் சொன்னது. எங்கேயோ பங்களாதேஷில் இருக்கிற ஒரு சாய்பு, அஜ்மீர் தர்காவுடைய வம்சத்தில் வந்தவர் சொன்னது இதெல்லாம். ஸோ ஒரு ஒரு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு எவ்வளோ தவம் பண்ண வேண்டியது. ஒரு பிறவியில் இதெல்லாம் அடைய முடியுமா நீயே சொல்லி பார்க்கலாம். எத்தனை பிறவிகள் நாம் உலகத்தில் எடுத்தோம். என்னுடைய ஒரு பிறவி சுந்தரமூர்த்தி நாயனார், இன்னொரு பிறவி ராமர், இன்னொரு பிறவி துரோணாச்சாரியார் மகாபாரத காலத்தில், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இப்படி ஆதிசங்கராச்சாரியார், பெரிய பெரிய பிறவிகள் எல்லாம் உலகத்தில் பார்த்துட்டு தான் நாம் இன்றைக்கி ஒரு சிவசங்கர் பாபா வர முடியும். எடுத்து ஒன்றே வர முடியாது. ஸோ now I am completing a cycle of 7,000 years. So I am called as a Maitreya. Maitreya is a friend of the universe. And this is my last birth. So எதுவுமே இல்லாமல் பேங்க்கில் ₹1 கடன் வாங்கலை, அண்டு பிச்சை எடுக்கலை. ஆனால் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை இவ்வளோ அழகாக எழுச்சி எல்லாம் கட்டி வச்சுருக்குறேன்னு, இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனால் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? நீ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கே அழுகுற. நானும் இத்தனை கோயில், சர்ச்சு, புத்தர் கோயில், ஜெயின் கோயில், அது இது எல்லாம் கட்டி அழிச்சு இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன், எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எல்லா கடவுளும் இருக்குதுன்றதை வரிசையாக படம் வேறு போட்டு காட்டிட்டேன் உனக்கு. நான் கைலாயத்தில் இருக்கிற சிவனையும் பார்வதியும் என்னால் எப்படி பார்க்க முடியுங்கிறத 2வது படத்தில் காட்டினேன். சிதம்பர ரகசியம் என்னங்கிறது 3வது படத்தில் காட்டினேன். எல்லாம் காட்டியாச்சு. என்னுடைய பிறவுகளே சொல்லிட்டேன். எல்லா கடவுளையும் என்னால் பார்க்க முடியும்னு உனக்கும் காட்டிட்டேன். இந்த கையில் அத்தனை கடவுளுடைய ரேகையும் இருக்குது. முருகர் வேலோடு நிற்கிறாரு, சங்கு சக்கரம் 10 அவதாரத்துக்குள்ள ரேகையும் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சருடைய ஒரு கிராமத்து பையன் முழு பெரிய ஆசிரமத்தை அழிச்சு அழகாக பண்ண முடியும்னு நம்ம பெருமாளுடைய மூலஸ்தானத்தில் பீடம் இல்லையா, அது ஸ்வர்ணபந்தனம் தங்கத்தில் வச்சுருக்கேன் நான். மற்ற கோயிலத்துலலாம் வந்து அவங்க இடித்து இந்த இது வைப்பாங்க, அரைக்கல்லாம் வச்சு நவ கலவை ஏதோ மருந்து வைப்பானுங்க. நான் வந்து கோல்டில் பண்ணியிருக்கேன். நான் இப்படி எல்லாத்தையும் நினச்சி மாத்திரத்தை எப்படி பண்ண முடியுது நீயே சொல்லி பார்க்கலாம். இல்லை ஜாலியாக பண்ணிவிட்டு உக்காந்துருக்கேன். எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எனக்கு எதுவும் தேவையும் இல்லை. ஐ டோன்ட் ஹவ் எனி வாண்ட்ஸ். அப்சல்யூட்லி ஐ நோ வாண்ட்ஸ். சரி, இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்கேன், இதில் நான் ட்ரஸ்டியாக கிடையவே கிடையாது. என்னை நம்பி வந்த பசங்களை நீங்களே பார்த்துக்கோங்கடான்னு விட்டேன். எனக்குன்னு தனியாக ஒரு இடம், வீடு, ரூம் இருக்குதா, அதுவும் இல்லை. எனக்குன்னு எந்த சொத்தும் கிடையாது. பணத்தை தொடர்றது கூட கிடையாது. என் ட்ரெஸ் எல்லாம் ஓசி தான். யாரோ சொன்னாங்க நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸுன்னு. யார் வாங்கி கொடுத்தீங்களோ நீங்களே ஞாபகம் வச்சுன்னு உங்கள் முதுகில் தட்டிக்கோங்க. ஏன்னா எனக்கு அது கூட தெரியாது. ஐ டோன்ட் ஈவன் நோ ஹூ கிவ்ஸ் மீ வாட். இந்த மாதிரிலாம் உன்னால் இருக்க முடியாது. எனக்கு வந்து தான் குடும்பம் இருந்தது. குடும்பத்தெல்லாம் உன்னால் விட்ட முடியுமா? 96 விட்டேன் குடும்பத்தை. ஒரு 26, 30 வருஷம் ஆச்சு. நான் 30 தடைக்கு மேலே அமெரிக்கா போயிருப்பேன். என் 12 பிள்ளை குட்டிங்கள் பார்த்தது கூட கிடையாது. ஐ எம் நாட் இன் டச் வித் தம் ஆல்சோ. உன்னால் அப்படி முடியுமா? ஸோ இதெல்லாம் புரியறதுக்கு நாளாகும் உங்களுக்கெல்லாம். என்னுடைய உயரங்கள் என்ன, எவ்வளோ தவம் பண்ணால் இந்த நிலைகளை ஒருத்தன் அடைய முடியும், இப்படி ஒரு ஆள் இவ்வளோ டிட்டாச்சாக உலகத்தில் இருக்க முடியும். எனக்கு என்ன லாபம் சொல்லு? இதெல்லாம் பண்ணுறதுல எனக்கு ஏதாவது லாபங்க தான். எனக்கு தெரியாத இடமே கிடையாது. அத்தனை இடங்களும் தெரியும். எங்கே போனால் தங்க முடியும், எங்கே சோறு போடுவாங்க, எல்லாம் கூட எனக்கு தெரியும். ஸோ இல்லை, இதெல்லாம் எதுக்கு செய்யணும் நீ சொல்லி? எனக்கு ஏதாவது லாபங்க தான். இல்லை ஜனங்களுக்கு நிஜமாகவே என்னுடைய உயரம் தெரியுமா, என்னுடைய ஹைட்ஸ் தெரியுமா, என்னுடைய தியாகம் தெரியுமா? ஏதோ நல்லவர், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த காவி தாடி வாத்து ஓட்டுற குச்சி தான் பெரிய சாமியார். நம்மள மாதிரி ஜாலியாக உட்காந்து தான் அவனுக்கு சாமியாரான்றதுலேயே டவுட்டுக்குது. இவங்களை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணுறோம்? ஸோ இட்ஸ் எ வெரி என்ன சொல்ற டிஃப்ரெண்ட் ஜாப் அண்ட் ட்ரிக்கி ஜாப். பட் ஏதோ இந்த பெருமாளை நம்பி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். Let us see what next. Shankaram Siva Shankaram enum mandiram sugam tarum வேஷமின்றி கோஷமின்றி நாள்தோறும் அருள் புரியும் சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். திவ்ய தரிசனமே எங்கள் ஜன்ம சாபல்யம், திவ்ய தரிசனமே எங்கள் ஜன்ம சாபல்யம். தீவினை தரும் சோதனை, சோதனை தரும் வேதனை, தீவினை தரும் சோதனை, சோதனை தரும் வேதனை,
யாவும் சுமந்து 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 சோர்ந்து போன நெஞ்சுக்கு சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். செய்த பாவங்கள் பல சேர்ந்திருந்தாலும் செய்த பாவங்கள் பல சேர்ந்திருந்தாலும் அபயம் அபயம் என்று நீ அழுது தீர்த்திட இன்று நீ அபயம் அபயம் என்று நீ அழுது தீர்த்திட என்று நீ சகல சுகமும் நித்திய சௌக்கியமும் தந்திடும் சிவ மந்திரம் சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். வேஷமின்றி கோஷமின்றி நாள்தோறும் அருள் புரியும் சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் 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 சிவசங்கரம். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீலென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.